குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் இந்த பாடத்தில் நம்ம ஒரு 8 வீடியோ பாடப்பகுதியில் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை மீண்டும் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பாடப்பகுதி முழுமையும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த 8 வீடியோவிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான டெஃபினேஷன்ஸு, யூனிட்ஸு, அதேமாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ரீகாலிங் பர்பஸுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். Shall we recall all the concepts from the lesson law of motion? So mechanics அப்படிங்கிறது இருக்குது. Mechanics is the branch of physics that deals with effect of forces on bodies அப்படிங்கிறது தெரியும். Next one is statics, dynamics, then kinematics, kinetics. இது நாளுக்கு என்னென்ன டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை புக்கில் பார்த்து எகெயின் ரீட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தாக்க மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ். வாட் ஆர் த டெஃபினேஷன்ஸ் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் மோஷன் அண்ட் வயலண்ட் மோஷன். நேச்சுரல் மோஷனோட அனதர் நேம் வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் மோஷன். வயலண்ட் மோஷனோட இன்னொரு நேம் வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு நேச்சுரல் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னாக்க ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படாது. ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னாக்க ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயோ அல்லது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகிறதுக்கும் நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்டாக ஃபோர்ஸ் டிபெண்ட்டாக அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ நேச்சுரல் மோஷன் அண்ட் வயலண்ட் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. இது வாட் இஸ் இனர்ஷியா அப்படிங்கிறதுக்குள்ள டெஃபினேஷன். இந்த வேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறதுல 3 டைப் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு. ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னாக்கா ரிமைன்ஸ் இன் த ரெஸ்ட் பொசிஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னாக்கா கண்டினியூஸ்லி இன் த மூவிங் ஸ்டேட்டஸ். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னாக்கா த பாடி கண்டினியூஸ்லி மூவ் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அது புக்லேயும் இருக்குது. ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கங்க. எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை எழுதிட்டு அதுக்குள்ளே எக்ஸாம்பிளையும் சேர்த்து நம்ம எழுதணும். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் கீழே இருக்குது. ஒன்றையும் புக்கை கம்பேர் பண்ணி ஒரு முறை ரீகால் பண்ணிக்கங்க. தென் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன். இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி டிஃபைன்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. தென் ஃபார்முலா வந்து P is equal to m into V. SI சிஸ்டத்தில் யூனிட் பார்த்தோம்னாக்கா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. CGS சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -1. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு லா எழுதும்போது வார்த்தைகள் மாற்றாமல் எழுத பழகிக்கணும். எவ்வரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மூவிங்லேயே தான் இருக்கும் அன்லஸ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தெம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் சேம் டைரக்ஷன். இதில் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஃபினேஷன்ஸை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. அங்கே பார்த்தோம்னாக்கா if 2 or more equal forces or unequal forces act along opposite directions parallel to each other then they are called unlike parallel forces. Next, resultant force, equivalent force. When several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force.
Yes, equilibrium means a system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called as equilibrant. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதிக்கணும், கம்பேரிசன் கேட்டாங்கனாக்கா டேபிளேஷன் மாதிரி போட்டு எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். If the resultant force of all forces acting on the body is equal to 0, then the body will be in equilibrium. Such forces are called balanced forces. Then unbalanced means if the resultant force is not equal to 0, அதான் முக்கியம், not equal to 0, then it causes motion of the body due to unbalanced forces. Then axis of rotation ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. The axis of the fixed edge about which the object is rotated is called as the axis of rotation. Then torque or moment of force. Define moment of force னு கேட்கலாம் or define torque னு கேட்கலாம். பிராக்கெட்டில் இருக்கிற லெட்டர் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், டவுன்னு சொல்லியிருக்கோம். ஸ்பெல்லிங் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ வாட் இஸ் டார்க் ஆர் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் எ ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இஸ் கால்ட் த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் ஆர் டார்க். அதை டவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்முலா பார்த்தோம்னா டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. டார்க் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். Then moment of couple. Moment of couple is measured by the product of any one of the forces and the perpendicular distance between the line of action of the two forces. That is moment of force equal to force into perpendicular distance between the line of action of forces. Formula வந்து m is equal to f into s. யூனிட் எஸ்ஐ சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நியூட்டன் மீட்டர், சிஜிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா டைன் சென்டிமீட்டர். தென் இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் ஆர் கப்புள் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ் இஃப் த பாடி இஸ் ரொட்டேட்டட் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னாக்கா பாசிட்டிவ், and negative if it is rotated in the clockwise direction. clockwise direction அப்படின்னாக்க நம்ம நெகட்டிவ்ல எடுத்துக்கிறோம், ஒரு முக்கியமான 1 மார்க்கு. Then principle of moments. When a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. So definitions எதையும் மாற்றாமல் அப்படியே எழுதிட வேண்டும். Then Newton's second law of motion. According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of force. So force அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், வெறும் லீனியர் மொமெண்டம் எழுதக்கூடாது, ஆர் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எழுதக்கூடாது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ டெஃபினேஷன்ஸை பார்த்துக்கங்க. Then impulse. The product of force and time is known as impulse, represented by the letter J. J is equal to F into T அப்படின்னு சொல்லி போடலாம், or delta P அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணலாம். அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஒய் ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் அப்சார்பர்ஸ் ஆர் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ரெண்டாவது ஒய் எ கிரிக்கெட் பிளேயர் புல்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பேக் ஒயில் கேச்சிங் த பால் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஆன்சர். ஸோ ரெண்டுமே 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, மேலே இருக்கிற இம்பல்ஸும் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ரீகால் பண்ணிக்கும். The Newton's third law of motion. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. They always act on 2 different bodies. இந்த லாஸ்ட் லைன் முக்கியமானது, 1 மார்க்கில் ஏற்கனவே வந்திருக்கு. They act on 2 different bodies அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பேர்ட்ஸோட ஃப்ளை, ரெண்டாவது வந்து how the swimmer swims, third one is firing a bullet. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் செய்யும். அதில் வந்து எது ஆக்ஷன் எது ரியாக்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக ஆன்சர் எழுதும்போது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். டெஃபினேஷன் கீழே கொடுத்துருக்கோம். In the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of the momentum before collision. ஸோ இது law of conservation of linear momentum அப்படின்னு கேட்டால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். தென் ராக்கெட் ப்ரொபல்ஷனோடைய பிரின்சிபல் கேட்பாங்க. பிரின்சிபல் கேட்டாங்க அப்படின்னாக்கா இட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் அங்கே ஒபே ஆகுது,
அதே மாதிரி நியூட்டன்ஸோட தேர்ட் லாவும் ஒபே ஆகுது. ரெண்டையுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி யூஸ் ஆகுது, அது மாதிரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அதையும் ரீகால் பண்ணிக்கணும் நம்ம. Then Newton's universal law of gravitation. This law states that every particle of matter in this universe attracts every other particle with a force. This force is directly proportional to the product of their masses. அதை நம்ம என்ன போட்டிருக்கோம், F proportional to m1 m2 போட்டிருக்கோம். Inversely proportional to the square of the distance between the centers of these masses. F proportional to 1 by r squareனு போட்டிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவையும் இதையும் கார்லேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்க வேர்ட்ஸில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்சல் ப்ரொபோர்ஷனல் தான் தப்பாக மாறும். அது மாதிரி மாறாமல் தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதுறதுக்கு அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கங்க. Then acceleration due to gravity. The acceleration of the body is due to the Earth's gravitational force. So it is called as acceleration due to the gravitational force of the Earth or acceleration due to gravity of the Earth. Represented by the letter G. Unit வந்து meter second power minus 2. இதோட வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் minus 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. Then mass and weight ஓட basic definition. Mass is the basic property. It is defined as the quantity of matter contained in a body. இதோட யூனிட் வந்து கிலோகிராம். weight பார்த்தோம்னாக்க weight of a body is defined as the gravitational force exerted on a body due to the gravity. இதோட யூனிட் வந்து நியூட்டன். இது பேசிக் டெஃபினிஷன் ஃபார் மாஸ் அண்ட் வெயிட். தென் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் 10th புக்லேயும் இருக்குது 9th புக்லேயும் இருக்குது. கம்பேர் பண்ணி டேபிளேஷன் மாதிரி போட்டு படித்து வச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க்கில் கேட்டாக்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா டேபிளேஷன் ஃபார்மில் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு வெயிட்லெஸ்னஸ். when the person in a lift moves down with an acceleration equal to the acceleration due to gravity, that is when a equal to g, this motion is called as free fall. Here the apparent weight of the person is 0. This condition or state refers to the state of weightlessness. Then weightlessness of the astronauts. இதுவும் நம்ம வந்து டேபிளில் கேஸ் 4ல் பார்த்துருக்கோம் நம்ம. தட் இஸ் ரேண்டமாக அது என்ன ஆகும், ஸ்பீடாக வந்து கீழே விழுதுன்னு சொல்லி பார்க்குறோம். Astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Since space station and astronauts have equal acceleration, they are under free fall conditions. Hence both the astronauts and the space station are in the same state of weightlessness. ஒரு முக்கியமான 2 மார்க்கில் கேட்பாங்க. Then applications of Newton's law of gravitation. 5 பாயிண்ட் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ 5 பாயிண்ட்டும் முக்கியமானது. ஸோ இதையும் ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கங்க. தென் இப்போ என்னென்னலாம் நம்ம இந்த ஃபஸ்ட் லெசன் சம்மந்தமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரைட் ஆல் ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு திஸ் லெசன் வித் குவான்டிட்டி. ஸோ என்னென்ன குவான்டிட்டி இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். தென் ரைட் ஆல் யூனிட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் லெசன் வித் குவான்டிட்டி. குவான்டிட்டி எழுதிட்டு பக்கத்தில் இதுக்கு என்னென்ன யூனிட், சப்போஸ் எஸ்எஸ்எஸ்ல யூனிட்டும் சிஜிஎஸ்சில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா ரெண்டையுமே நம்ம பக்கத்தில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் த குவான்டிட்டி அண்ட் ஸ்பெசிஃபை வெதர் தே பிலாங்ஸ் ஆர் ஸ்கேலார் ஆர் வெக்டார். நமக்கு ஒரு 4-5 குவான்டிட்டி உள்ளே கொடுத்துருக்காங்க, அது ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் ரைட் த டாபிக் அண்ட் நோட் ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு வந்து நியூட்டன்ஸ் தேர்டில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பல்ஸ் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இனர்ஷியா அப்படின்னாக்கா டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு குவான்டிட்டியோ ஒரு டாப்பிக்கோ கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க அதையும் நம்ம ஒரு மைண்ட் மேப் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வாட் ஆர் த ஆல் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா த டயக்ராம்ஸ் ரிலேட்டட் டு த 5 மார்க்ஸ். நமக்கு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்குது, அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி எக்ஸாம் ஓரியன்ட் பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு முறை ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட் த லாஸ் கிவன் ஆஸ் இன் புக். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்னென்ன லாலாம் கொடுத்துருக்காங்களோ அதில் புக்கில் எப்படி டெஃபினேஷன் இருக்கோ அதே மாதிரி எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். வார்த்தைகள் எக்காரணம் கொண்டும் அதிகமாக இடம் மாறக்கூடாது. இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்குது, அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்குது, இம்பல்ஸோட டெஃபினேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி முக்கியமான டெஃபினேஷன்ஸு லாஸ் எல்லாம் வந்து புக்கில் எப்படி இருக்கோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தென் 9th ஒன், டூ ஆல் சம்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ முதல்ல நோட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் சம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம்.
அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற ஃபார்முலாலாம் நம்ம ஏற்கனவே டேபிளேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சுட்டு எக்ஸசைஸில் என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, இன்க்ளூடிங் 1 மார்க்கில் இருக்கிற ப்ராப்ளம், 2 மார்க்கில் இருக்கிற ப்ராப்ளம், சப்போஸ் 5 மார்க்கில் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரே நோட்டில் ஒரே இடத்துல போட்டு வச்சுட்டோம்னாக்க எக்ஸாம் போது ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நோட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இன் புக். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு கிளாஸில் நடத்துகிறத வச்சுட்டு என்னென்னலாம் 1 மார்க் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இது எப்படி நம்ம ஃபஸ்ட் லெசனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள கைட்லைன்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன சம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.